நாம எல்லாருமே தினமுமே சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம்னு சொல்லி நம்புறோம். ஆனா இந்த உலகத்துல சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காவும் ரொம்பவே மாசடைஞ்சும் இருக்கு. அங்க சுவாசிக்கிறது கூட நமக்கு ஆபத்துன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த உலகத்திலே காணக்கூடிய ரொம்பவே அசுத்தமான இடங்களை பத்தி தான். முதலாவது நம்ம பார்க்க போறது கானால இருக்கிற அக்போப் லோஷின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய மின்சாதன குப்பை திடல்னு சொல்லப்படுது. அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஏரியா இதுதான். இங்கே பழைய கணனி, மொபைல், மின் கம்பிகள் இது எல்லாமே எரிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப அதிலிருந்து நச்சு வாயுக்கள், நச்சு வேதிய பொருட்கள் எல்லாம் வெளியாகுது. ஏன்னா அந்த நச்சு பார்த்தீங்கன்னா காற்றோட, மண்ணோட, நீரோட எல்லாம் கலந்து அது எல்லாத்தையுமே மாசாக்குது. இங்கே வேலை செய்கிற மனிதர்களோட லங்ஸ், ஸ்கின்ஸ் எல்லாமே இதால் பாதிக்கப்படுது. நம்ம பழைய மொபைல் ஃபோன், கணனி இதெல்லாம் எங்கே போகுதுன்னா இந்த டேஞ்சரஸான குப்பை திடல்களில் போய் தான் முடியுது. அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா சீனா நாட்டில் இருக்கக்கூடிய லின்ஃபென்னு சொல்லக்கூடிய நகரம். இந்த நகரம் ஒரு காலத்தில் உலகத்தோட ரொம்பவே மாசடைஞ்ச நகரம்னு சொல்லப்படுச்சு. ஏன்னா அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நிலக்கரி ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர கருப்பு புகை, தூசி, நச்சு வாசனை இதெல்லாமே அங்கே இருக்கிற காற்றோட கலந்துட்டு. ஸோ அதனாலே அங்கே வர மக்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம், நெடுங்கால நோய்கள், காச நோய், கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வந்துச்சு. இந்த நாட்டோட அரசு அதை டெய்லியுமே சுத்தம் செய்ய நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனால் அங்குள்ள பொல்யூஷனோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டே போயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா நாட்டில் இருக்கக்கூடிய சீதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு. இது பேருக்கு தான் நதின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே இது ஒரு திரவ குப்பை திடல் மாதிரி தான் இருக்கும். இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், தொழிற்சாலைகள்லேருந்து வர கழிவுகள், நச்சு பொருட்கள் இதெல்லாமே கலந்துருக்கு. அதனாலே இந்த நீர் முழுக்க பார்த்தீங்கன்னா மாசடைஞ்சு போயிருக்கு. இங்கே மீன்கள் கூட உயிர் வாழ முடியலைன்னு தான் சொல்லப்படுது. அதில் இன்னுமே வருத்தமான விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற மக்கள் இந்த மாசான நீரை தான் அவங்களோட தினசரி வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறாங்க. சமைக்கிறதுக்காக, குளிக்கிறதுக்காக, தண்ணீர் குடிக்கிறதுக்காகவும் இந்த மாசடைஞ்ச நீரை தான் அவங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜெர்ஜின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம். இந்த இடம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக நச்சு பொருட்களால் மாசடைஞ்ச நகரம்னு சொல்லப்படுது. முன்னாடி இருந்த பழைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அவங்களோட கழிவுப் பொருட்களை மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆண்டுகள் கடந்த அப்புறமாவும் இந்த நச்சு பொருட்கள் நீரோட கலந்துட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல உள்ள மண், காற்று, நீர் இது மூணுமே நச்சோட கலந்துட்டுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே அசுத்தமான ஆபத்தான இடங்கள்னு சொல்லப்படுது. நம்ம பூமி சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மாசம் அதிகமாகிச்சுன்னா அதால் பாதிக்கப்படுறது சுற்றுப்புற சூழல் மட்டுமில்லை, நம்ம உடல் நலமும் தான். அதனாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போடு நடக்கணும். பிளாஸ்டிக் பயன்படுத்துறது ரொம்பவே குறைச்சிக்கோங்க. குப்பைகளை எங்கும் போடாமல் சரியாக ஆகட்டுங்க. அப்போ தான் நம்ம இயற்கையை நமக்கு பாதுகாக்க முடியும்.